வினைமுற்று இயல் 3 8ஆம் வகுப்பு. இக்காணொளியில் வினைச்சொல் என்றால் என்ன, வினைமுற்று என்றால் என்ன, தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன, குறிப்பு வினைமுற்று என்றால் என்ன, ஏவல் வினைமுற்று என்றால் என்ன, வியங்கோள் வினைமுற்று என்றால் என்ன, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோள் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஆகியவற்றை பற்றி விளக்கமாகவும் தெளிவாகவும் பார்க்க உள்ளோம். வினைச்சொல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். படித்தான், ஆடுகின்றாள், பறந்தது. இச்சொற்கள் ஒரு செயலை அடிப்படையாக கொண்ட சொற்கள் ஆகும். படித்தல், ஆடுதல், பறந்தல் என்னும் செயலை அடிப்படையாக கொண்ட சொற்களாகும். செயலை வினை என்றும் குறிப்பிடுவார்கள். செயலை தான் வினை என்றும் சொல்வார்கள், தொழில் என்றும் சொல்வார்கள், இயக்கம் என்று கூட சொல்வார்கள். எனவே செயலை வினை என்றும் குறிப்பிடுவார்கள். இவ்வாறு ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் ஆகும். இவ்வாறு ஒரு பொருளின் செயலை ஒன்றன் செயலை குறிக்கும் சொல்தான் வினைச்சொல் ஆகும். வினைமுற்று என்றால் என்ன? வினைமுற்று என்றால் என்ன? இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். மலர்விழி எழுதினாள், மலர்விழி எழுதினாள். கண்ணன் பாடுகின்றான், கண்ணன் பாடுகின்றான். மாடு மேயும், மாடு மேயும். இத்தொடர்களில் எழுதினான், பாடுகின்றான், மேயும் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்களின் பொருள் முழுமை பெற்று விளங்குகிறது. இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர். அதாவது அந்த சொல் முழுமையடைந்த சொல்லாக முற்று பொருள் தருகின்ற சொல்லாக இருக்கும். இவ்வாறு பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்று சொல்வார்கள். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். ஒரு வினைமுற்று என்றால் அதில் 5 பால்களும் வரும். மாலன் சென்றான் ஆண்பால், மலர்விழி பாடினால் பெண்பால், மாணவர்கள் படித்தனர் பலர்பால், நாய் குரைக்கிறது ஒன்றன் பால், பூனைகள் ஓடுகின்றன பலவின் பால். அடுத்ததாக அந்த வினைமுற்று காலம் இருக்கு. 3 காலங்கள் இருக்கு. மாலன் படித்தான் இறந்த காலம், மலர் படிக்கின்றால் நிகழ்காலம், மாணவர்கள் படிப்பார்கள் எதிர்காலம் என 3 காலங்களும் இருப்பதை பார்க்கும். மேலும் அந்த வினைமுற்று 3 இடங்களை குறிக்கும். தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று சொல்லக்கூடிய 3 இடங்களையும் அது குறிக்கும். நான் படிக்கிறேன் தன்மை, நீ படிக்கிறாய் முன்னிலை, அவன் படித்தான் படர்க்கை. வினைமுற்று 5 பால், 3 காலம், 3 இடங்கள் ஆகிய அனைத்திலுமே வரும். ஆகவே வினைமுற்று 5 பால்களிலும் வரும், 3 காலங்களிலும் வரும், 3 இடங்களிலும் வரும் என்பதை நாம் இங்கு அறிய வேண்டும். அடுத்ததாக தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்படும். வினைமுற்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என 2 வகைப்படும். தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன? தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம் ஆகிய 6ம் முதன்மையானவை. ஒரு செயல் நடக்கிறது என்றால் அங்கே அந்த செயலை செய்பவர் இருக்கார், அந்த செயலை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் கருவி இருக்கும், நிலம் என்றால் இடம், எந்த இடத்தில் அந்த செயலை செய்கிறார் என்பது செயல், அவள் செய்கின்ற செயல் இருக்கும், காலம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதை செய்வார்களே அந்த காலம் ஆகிய 6ம் முதன்மையானவை. இவை 6ம் வெளிப்படுமாறு, இந்த 6ம் வெளிப்பட்டு மாறு அமைவது தெரிநிலை வினைமுற்று ஆகும். இந்த 6மே தெரிநிலை வினைமுற்றில் வெளிப்பட்டு வரும். பாருங்கள், இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். மாணவி கட்டுரை எழுதினாள். எழுதினாள் என்பது தெரிநிலை வினைமுற்று. எழுதினாள் என்பது தெரிநிலை வினைமுற்று. இப்பொழுது பாருங்கள், செய்பவர் யார்? மாணவி தெரிகிறது. கருவி யாது? தாள் அல்லது எழுதுகோல். 2மே அங்கு பயன்படுத்தியிருப்பாங்க, தாளும் எழுதிக்கோளும். நிலம் என்றால் இடம், எந்த இடத்தில் அது செய்திருப்பார்? பள்ளி என்று நாம் சொல்லலாம். காலம் எழுதினாள் என்று வருவதால் அது இறந்த காலம். செய்பொருள், செய்யப்படுகின்ற பொருள், செய்யப்பட்ட பொருள் எது? கட்டுரை ஆகும். செயல், அங்கு நடைபெற்ற செயல் எழுதுதல் என்ற செயல். ஆக செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல் என்னும் இந்த 6களையும்
வெளிப்படுத்தி காட்டுவதுதான் இந்த தெரிநிலை வினைமுற்று ஆகும். குறிப்பு வினைமுற்று என்றால் என்ன? பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும். அதாவது பொருளிடம், காலம், சினை, குணம், தொழில் என்று 6 வகையான பெயர்களை குறிப்பிடுவார்கள் அல்லவா? அவற்றில் ஏதேனும் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. காலத்தை, அந்த சொல்லில் காலம் இருக்காது, வெளிப்படையாக தென்படாது. காட்டாமல் யார் செய்கிறார்களோ, செயலை யார் செய்கிறார்களோ அந்த செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். இதைத்தான் குறிப்பு வினைமுற்று என்று சொல்கிறார்கள். பாருங்கள். பொன்னன், பொன்னை உடையவன் பொன்னன். பொன் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்ற 6 அடிப்படையில் பெயர் சொற்கள் அமைகின்றன. அதே வகையில் தான் இந்த குறிப்பு வினைமுற்றும் அமைந்திருக்கும். பாருங்கள். பொருள் பொன்னன், பொன்னை உடையவனை பொன்னன் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான். இதில் காலம் என்பது இல்லை, வெளிப்படையாக தென்படவில்லை. இடம், இடத்தின் அடிப்படையில் அமையும். தென்னாட்டார், தென்னாட்டில் இருப்பவர்களை தென்னாட்டார் என்று சொல்வார்கள். ஆகவே அது இடத்தின் அடிப்படையில் வந்தது. காலம், ஆதிரையான், ஆதிரையில் பிறந்த, ஆதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவனை ஆதிரையான் என்று சொல்வார்கள் காலத்துக்காக. சினை உறுப்பு, கண்ணன், அழகிய கண்களை உடையவன் கண்ணன் என்று சொல்கிறோம். சினையின் அடிப்படையில் அமைந்த குறிப்பு வினைமுற்று. குணம் அல்லது பண்பு, கரியன், கருப்பு நிறத்தில் இருப்பதனால் அவனுக்கு கரியன் என்று பெயர். அது குணத்தை அல்லது பண்பை காட்டுகிறது. இறுதியாக தொழிலின் அடிப்படையில் வருகிறது. எழுத்தன், எழுத்தன், எழுத்தர் வேலை செய்பவர்கள் எழுத்தன் என்று நாம் சொல்கிறோம். எழுதல் பணியை செய்பவர் ரைட்டர் என்று கூட சொல்கிறோம் இல்லையா? அதைத்தான் இங்கு. ஆக எழுதுதல் என்பது ஒரு தொழில், அதன் அடிப்படையில் எழுத்தன் என்பது ஏற்படுகிறது. ஆக பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றுள் ஒன்றின் அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று ஆகும். சுருக்கமாக சொல்ல வேண்டும், தெரிநிலை வினைமுற்றில் காலம் வெளிப்படையாக இருக்கும். குறிப்பு வினைமுற்றில் காலம் இருக்காது, வெளிப்படையாக அது தோன்றாது, காலம் மறைந்து வரும். காலம் மறைந்து வந்தால் அதை குறிப்பு வினைமுற்று, காலம் வெளிப்படையாக வந்தால் அது தெரிநிலை வினைமுற்று என்று நாம் சொல்லிவிடலாம். அடுத்ததாக ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று என்ற பிற வினைமுற்றுகளும் தமிழில் உள்ளன. ஏவல் வினைமுற்று என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். பாடம் படி, கடைக்கு போ. இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவதை பார்க்கலாம். பாடம் படி, படி என்று சொல்வது கட்டளை இடுவது போல. கடைக்கு போ, போ என்று சொல்வது கட்டளை இடுவது போல. எனவே இத்தொடர்கள் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுகின்றன. இவ்வாறு தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஒரு செயலை செய்யும்படி ஏவுதல் நடைபெறுவதால் அது ஏவல் வினைமுற்று என்று சொல்கிறது. ஏவலாளி, சொல்லுகின்ற பணிகளை செய்பவனை ஏவலாளி என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அது போலத்தான். ஆக தன் முன்னே உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று ஏவல் வினைமுற்று எனப்படும். ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை ஆகிய 2 வகைகளிலும் வரும். ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும். பாருங்கள். எழுது, இது ஒருமை. எழுதுமின் பன்மை. எழுதுங்கள் இக்காலத்தில் வருகின்ற பன்மை. எழுது ஒருமை, எழுதுங்கள் பன்மை. பழங்காலத்தில் எழுதுமின் என்று வந்தது. அடுத்து வியங்கோல் வினைமுற்று என்றால் என்ன? வியங்கோல் வினைமுற்று என்றால் என்ன? வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று எனப்படும். வாழ்த்துதல், ஒருவரை வாழ்த்தும் போது வரும். வைதல் என்ன? திட்டும் போது வரும். விதித்தல் என்பது கட்டளையிடும் போது, விதித்தல்னா கட்டளையிடுதல் போது வரும். வேண்டல், வேண்டும் போதும் வரும். இந்த 4 பொருள்களில் வியங்கோல் வினைமுற்றுக்கள் வரும். வாழ்த்தல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வினைமுற்றுக்கள் வியங்கோல் வினைமுற்று எனப்படும். வருகின்ற வினைமுற்றுக்களை வியங்கோல் வினைமுற்று என்று சொல்வார்கள். இவ்வினைமுற்று 2 திணைகளையும், அதாவது உயர் திணை, அக்ரிணை என்று சொல்லக்கூடிய இவ்வினைமுற்று 2 திணைகளையும், அதாவது உயர் திணை, அக்ரிணை, 5 பால்களையும், அதாவது ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால்,
பலவின் பால் என்று சொல்லக்கூடிய 5 பால்களையும் 3 இடங்களையும், தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று சொல்லக்கூடிய 3 இடங்களையும் காட்டும். இந்த வினைமுற்று 2 திணைகளையும் காட்டும், 5 பால்களையும் காட்டும், 3 இடங்களையும் காட்டும். இதன் விகுதிகள் க, இய, இயர், அல் என்பனவாகும். இதனுடைய விகுதிகள் க, இய, இயர், அல் என்பனவாகும். பாருங்கள், விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. விதித்தல் என்றளவே கட்டளையிடுதல், எனவே அது தன்மையில் வராது, படர்க்க முன்னிலையில் மட்டுமே பொதுவாக வரும். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. இயர், அல் என்னும் 2 வியங்கோல் வினைமுற்றுக்கள் விகுதிகள் தற்கால வழக்கத்தில் இல்லை. இயர் அல்லது அல் என்று முடிகின்ற விகுதியில் முடிகின்ற வினைமுற்றுக்கள், வியங்கோல் வினைமுற்றுக்கள் தற்கால வழக்கத்தில் இல்லை, செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. பாருங்கள், வாழ்க ககரத்தில் முடிந்திருக்குது, ஒழிக இங்கும் ககரம் முடிந்திருக்கு, வாழிய இய என்பது இங்கே வந்துள்ளது, வாழியர் இயர் என்பது வந்துள்ளது, வாரல் அல் என்பது இங்கு வந்துள்ளது. ஆக க, இய, இயர், அல் என்பன இந்த வியங்கோல் வினைமுற்றுகளின் விகுதிகள் ஆகும். ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடு. ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். ஏவல் வினைமுற்று எப்பொழுதுமே முன்னிலையில் இருப்பவனை பார்த்து இந்த பணியை செய்யும்படி கட்டளையிடுவதல்லவா, அது முன்னிலை இடத்திற்கு மட்டுமே வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்று 2 திளைகளிலும் வரும், 5 பால்களிலும் வரும், 3 இடங்களிலும் பொதுவாக வரும். அடுத்து, ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மைகள் உண்டு. ஒருமையும் இருக்கும், பன்மையும் இருக்கும். ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் அந்த ஒருமை பன்மை என்று சொல்லக்கூடிய வேறுபாடுகள் இல்லை. வாழ்க என்று சொன்னால் அதில் ஒருமையும் இல்லை, பண்பு இல்லை, பொதுவாக வருவதை பார்க்கலாம். அடுத்து, ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளில் மட்டும் உணர்த்தும். இது கட்டளை பொருளில் தான் வரும். ஏவல் வினைமுற்று எப்பொழுதுமே படி, பார், போ, வா என்று சொல்லும் கட்டளை பொருளில் மட்டுமே வரும். ஆனால் இந்த வியங்கோல் வினைமுற்று வாழ்த்துதல் பொருளிலும் வரும், வைதல் பொருளிலும் வரும், விதித்தல் பொருளிலும் வரும், வேண்டல் தருக என்று சொல்லும்போது வேண்டல் பொருளிலும் வரும். ஆகிய பொருள்களிலும் வரும் என்பதை நாம் அறிய வேண்டும். இறுதியாக விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஏவல் வினை விகுதி பெற்றும் வரலாம், விகுதி பெறாமலும். போ, வா, படி என்று சொல்லும்போது அங்கு விகுதி இல்லை. போங்கள், வாருங்கள் என்று சொல்லும்போது அங்கு பலர்பாலை உணர்த்துகின்ற விகுதிகள் வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்றே வரும். வியங்கோல் வினைமுற்று க, இய, இயர், அல் என்னும் இந்த 4 விகுதிகளில் ஏதேனும் ஒரு விகுதியை பெற்று கண்டிப்பாக அவை வரும். இதுதான் வியங்கோல் வினைமுற்றுக்கும் ஏவல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள் ஆகும். இதுவரை ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இனி பயிற்சி வினாக்கள். வாழ்க என்னும் சொல்லை 5 பால்களிலும் 3 இடங்களிலும் இடம்பெறுமாறு தொடர்களை எழுதுக. அதாவது வாழ்க என்னும் சொல் வரும்படி 5 பால்களிலும் 3 இடங்களிலும் இடம்பெறுமாறு தொடர்களை எழுதுக. எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். அவன் வாழ்க ஆண் பால் வந்துள்ளது, அவள் வாழ்க பெண் பால் வந்துள்ளது, அவர்கள் வாழ்க பலர்பால் வந்துள்ளது, அது வாழ்க ஒன்றன் பால் வந்துள்ளது, அவை வாழ்க பலவின் பால் வந்துள்ளது. இவ்வாறு 5 பால்கள் வரும்படி எழுதலாம். வாழ்க என்ற சொல் மட்டும் ஒன்றுதான், அதில் மாற்றம் இருக்காது. அடுத்ததாக 3 இடங்கள். நான் வாழ்க எழுதலாம், நீங்கள் வாழ்க என்று எழுதலாம், அவர்கள் வாழ்க என்று எழுதலாம். நான் வாழ்க என்பது தன்மையில் வந்தது, நீங்கள் வாழ்க என்பது முன்னிலையில் வந்தது, அவர்கள் வாழ்க என்பது படர்க்கையில் வந்துள்ளது. இவ்வாறு வாழ்க என்னும் வியங்கோல் வினைமுற்றை 5 பால்களிலும் 3 இடங்களிலும் எழுதலாம். அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று கோடு. இந்த தொடரில் உள்ள வினைமுற்று என்ன? மாடு என்பது பெயர்ச்சொல், வயல் பெயர்ச்சொல், புல் என்பதும் பெயர்ச்சொல், மேய்ந்தது என்பதுதான் வினைச்சொல், வினைமுற்று.
மேய்ந்தது என்பதுதான் வினைமுற்று. எனவே அங்கு மேய்ந்தது என்பது சரியான விடை. ஈ என்பது, அதாவது நெடில் ஈ தான் சரியான விடை. 2. பின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்று கோடு. பின் வருவனவற்றில் இறந்த காலத்தை குறிக்கின்ற வினைமுற்று பாருங்கள். படித்தான் இறந்த காலத்தில் வந்துள்ளது. நடக்கிறான் நிகழ்காலத்தில் வந்திருக்கிறது. உண்பான் எதிர்காலத்தில் வந்துள்ளது. ஓடாது இதுவும் எதிர்காலம்தான். ஆக இங்கு நமக்கு தேவை இறந்த காலத்தில் வந்த வினைமுற்று. எனவே குரில் படித்தான் என்பதுதான் இறந்த கால வினைமுற்று, அதுதான் சரியானது. 3. பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். பின் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? கோடு கொடுத்திருக்கிறார்கள், அதில் நிரப்ப வேண்டும். செல்க வியங்கோல் வினைமுற்று. ஓடு ஏவல் வினைமுற்றுதான். வாழ்க வியங்கோல் வினைமுற்று. வாழிய இதுவும் வியங்கோல் வினைமுற்று. எனவே இங்கு என்னும் நெடில்தான் ஓடு என்பதுதான் சரியான விடை. இதுவரை இக்காணொளியில் வினைச்சொல் என்றால் என்ன, வினைமுற்று என்றால் என்ன, தெரிநிலை வினைமுற்று என்றால் என்ன, குறிப்பு வினைமுற்று என்றால் என்ன, ஏவல் வினைமுற்று என்றால் என்ன, வியங்கோல் வினைமுற்று என்றால் என்ன, ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடுகள், இறுதியாக பயிற்சி வினாக்களை நாம் பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி மாணவர்களே.